நடந்துகிட்டு எவ்வளவு தூரம் போறது? என்னால நடக்க முடியாது, என் காலெல்லாம் வலிக்குது. என்ன நான் மட்டும் நடக்கலையா? நான் பறந்துகிட்டா வர்றேன். நம்ம ஊர்ல நடுவாக்க உட்காடுறேன். ஆனா பேட்டு பாட்டில உட்காரு, காருக்கு வர போகுது. நான் போய் ஒரு குதிரை வண்டி பிடிச்சிட்டு வரேன். இரு. குதிரை வண்டியை பிடிச்சிட்டு வராதே, வண்டியில உட்காந்துட்டு வா. குண்டு பாத்தியாடா, ஊருக்கு புடிச்சு போல் இருக்கு. ஏய் நைஸா பேசுங்கடா. உங்க மோட்டர் திறந்த காமிச்சிடாதீங்க. ஒழுங்கா நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும். போ. நீ வந்து அச்சர பாப்போம். எங்க மாமா கூட வந்திருக்கேன். உதிக்கலையா? உங்க மாமா குதிரை வண்டி கொண்டு வர போயிருக்காரு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்ன? வாழைப்பழத்தோட வழுக்கி விழுந்து விழுந்து பெரும் காயம். பெரும் காயம். அங்க காரு இப்படித்தான் தாண்டி தாண்டி ஓடியாரும். நீ கொஞ்சம் சும்மாவாமா? எங்க மாமா எங்க இருக்காரு? எந்த மாமா? அவருதான் மறு குழம்பு. அவரோட மத்து. அவர் மத்தா இல்லைன்னா நம்ம கையில என்ன ஒரு மாதிரியா பேச? ஜாக்கிரதை. என்ன கைய நீட்டுற? ஒண்ணு கொடுத்தா மூக்கு வெட்டறதா போட்டுக்கோ. அத பார்த்தா சும்மா வாங்கல. இன்னைக்கு ஒரே பேஜார். தலைய வலிக்குது, கைய காலெல்லாம் குடையுது. இன்னும் ஒரே அடியா சலிச்சுக்கிற. அப்படி என்ன பொல்லா வேலை செய்ய நீ? என்ன வேலை செய்தாதான் சுறுசுறுப்பா இருக்குமே. பாருங்க, காலையில எழுந்தேன், வண்ணாரப்பேட்டை, சைதாப்பேட்டை, பொன்னமாப்பேட்டை, கண்ணமாப்பேட்டை, சின்னமாப்பேட்டை, பெரியப்பாப்பேட்டை, எல்லா பேட்டையும் சுத்தன வசூல் ஆகல. வசூல் ஆகலையா? ஆமா, தேதி 29, மாச கடைசி நான் போனா 1ஆம் தேதிக்கு மேல வாடான்னு எல்லா பாக்கெட்டும் என்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு. நான் என்ன பண்ண? வேடிக்கையா அவ்வளவு பண்ண. தயவு செய்து கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்களா? இந்த தொழில மறக்காம இருக்க பாக்கெட் அடிச்சுக்கிறேன். எங்கிட்ட அண்ணா உங்களை தான் இங்க வாங்க. அண்ணே, இன்னைக்கு தாங்க அதிசயமா என்ன ஒருத்தன் அண்ணன்னு மரியாதையா கூப்பிட்டு இருக்கான். அவன் டேங்கிறதுக்குள்ளார போலாம். வாங்க வாங்க. என்ன கார் கொஞ்சம் தள்ளுங்க. என்ன கார்ல இன்ஜின் இல்லையா? இன்ஜின்ல எதுவுமே இல்லையா? என்ன இருக்குதுன்னு தள்ளத்தான் ஆள் பத்தல. ஆனா நிரந்தரமா 2 ஆளை வேலைக்கு வச்சுக்கிட்டானயா? ஜம்பு காரை தள்ளுறதா தள்ளு, இல்லன்னு பேசாம்பா. சரி சரி முடியா தள்ளுங்க. காருக்கு இன்ஜின் முன்னாலேயா பின்னாலேயா? என்ன சேர? ஐயோ ஏப்பா, இந்த பொண்ணு வாயில ட்ரெண்ட் போட்டி நான் நினைச்சீங்க. இதுல தலையிடாத, கணக்கா ஒதுங்க. என்னடா கணக்கா ஒதுங்கிறது? நாங்க பாக்கலன்னா அந்த பொண்ணு உள்ளே போயிருக்குமே. நீ காரணம் தலைவனா ஒண்ணு மரியாதை போய் அனுப்பு.
எனக்கு நேரமா வணக்கண்ணே சப்பை நோக்கிட்டாங்க இந்த பக்கம் இறங்கிட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம். ஏமா ஏமா யாரு எந்த ஊரு என்ன பேரு யாரு காரு? பேசாம இருக்க மாட்டேன். சரிங்க. ஏமா எங்க இருந்து வந்திருக்க? நீ யாரு? எங்க ஊரு அச்சரப்பாக்கம். எங்க அம்மா எல்லாம் அங்க இருக்காங்க. ஓஹோ. எங்க அண்ணா பட்டணத்துல வேலை பாக்குறாரு. அவரை பார்க்க வந்தேன். விலாசம் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எங்க? மூட்டை. ஓ, மூட்டைக்குள்ள வச்சிருந்தானே. ஐயோ, மூட்டை காருக்குள்ள போயிடுச்சு. ஐயோ, இப்போ உங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால மூட்டையை கண்டுபிடிக்கிறோம், மூட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால காரை கண்டுபிடிக்கிறோம், காரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால மூளையை கண்டுபிடிக்கிறோம். அம்மா, விலாசம் இல்லாம இந்த பட்டணத்தை ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது முடியாத காரியம். அப்பா, அதனால நீ ஊருக்கு போய் சேர்ந்து ஜம்பு இந்த அம்மாளை எக்மோர் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் வண்டியை அனுப்பிட்டு வா. அப்ப நீங்க என்ன? நான் பார்க்க இருக்கேன், வந்து சரி வரமா. என்னத்த பார்த்த? இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாரு, ஒரு ஆம்பளை ரோட்ல நடக்க மாட்டான், எல்லாம் சமையல் கட்டுல கூட சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படி? நீ இதெல்லாம் கண்டுக்காத நட. எங்க ஊருக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியா? உன்னை இப்படியே ரோட்ல விட்டுட்டு வர சொல்லி கான்ட்ராக்ட் இல்ல, உன்னை வண்டியில உட்கார வச்சு தள்ளிட்டு வர சொல்லியிருக்காரு எங்க அண்ணன். ஆமா, இந்த மாதிரி இடங்கள் பண்றதுக்கு நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேரு, 1 பாலு, 1 மோரு, 1 டயரு. பரவாயில்ல. என்ன இது ரோட்ல சமையல் பண்றாங்க? உங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாதா? ஓச்சுரா போடா, நீ என்ன பெரிய பிரச்சனைலாம் கொண்டு வந்து என்ன சிக்க வச்சுருவ போல இருக்குது. இதெல்லாம் நீ கண்டுக்காத. ஏதேது ஒண்ணுமே இல்லாத தெருவு பக்கம் உன்னை கூட்டிட்டு போயிருக்கணும். இப்பதான் சொன்னேன், மெட்ராஸ்ல டிராபிக் ஜாஸ்தி. எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துலதான் இருக்கணும் பாருங்க. அனாவசியமா அங்கங்க பார்க்கப்படாது. நேரா பாதையை பார்த்து போ. அப்படி பாதைய பார்த்து போவியா? எங்க ஜம்பு பெரிய எங்கா போச்சு? கண்டுக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஆளிய கண்டுக்க முடியலையே. மன்னிச்சிருமா. நீயா ஜம்புங்க? அம்மா, நீ இன்னும் ஊருக்கு புறப்படலையா? உனக்கு ஏன் அந்த கவலை? ஊரு சரியில்லை, ஒரு பொண்ணு தனியா இருக்கிறது ஆபத்து. இப்ப நீ ஊருக்கு புறப்படுறியா இல்லையா? அதை கேட்ட நீ யாரு? உங்க பாட்ட சொல்ற கேளுமா. கூட வா, நான் ரயில்வே ஊருக்கு அனுப்பிடுறவா. ஓஹோ, பட்டணத்துக்கு வர்றவங்க எல்லாம் திருப்பி ஊருக்கு அனுப்புறதுக்கு இன்னுதான் சர்க்கார்ல வச்சிருக்காங்களா? நீ பெரிய வாயாடியா போகுது. வாய் மட்டும் இல்ல, கையாடு. இது நெல்லு குத்தின கை. என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, உன்னை எப்படி ஊருக்கு அனுப்புறதுன்னு யோசிக்கிறேன். ரொம்ப யோசனை பண்ணி மூளையை குழப்பிக்காத. இத பாரு,
எங்க அண்ணனையும் காணாம போன மாமாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் நானாவே போயிடுவேன். நீ போய் நிம்மதியா தூங்கு. வேற ஆளு சொன்ன கேட்க மாட்டேங்கிறிய. ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ஆபத்துன்னு சொன்னா கேட்க மாட்டேன். நான் எங்க தனியா இருக்கேன்? என்னை காப்பாத்துதான் நீ பிறந்திருக்கிய. ஆள பாரு ஆள. இல்ல பொண்ணு அங்கி சாயும் நேரத்திலே ஆகமச்சா ஓரத்திலே ஆகமச்சா ஓரத்திலே அழகான சின்ன பொண்ணு போகுது, பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது. ஆமா, அழகான சின்ன பொண்ணு போகுது, பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது. ஆத்தாடி இவ கோபக்காரி, ஆம்பளையே ஆட்டி வைக்கும் ஜாலக்காரி ஜாலக்காரி. ஆத்தாடி இவ கோபக்காரி, ஆம்பளையே ஆட்டி வைக்கும் ஜாலக்காரி ஜாலக்காரி. செய்யும் பலே பொருந்துகார பொம்பளதான். அழகான சின்ன பொண்ணு போகுது, பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது, பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது. ஆசை ரொம்ப இருக்குது, ஆசை ரொம்ப இருக்குது, அழுத பொண்ணு சிரிக்குது, வேகம் கலந்து போச்சுது, வெறிச்சு வெறிச்சு பார்க்குது. முன்னே வந்தா பொறுக்குது, பின்னே வந்தா சிரிக்குது. முன்னே வந்தா பொறுக்குது, பின்னே வந்தா சிரிக்குது. கண்ணே கண்ணே சிமுக்குது, கண்ணே கண்ணே சிமுக்குது. இது காதல் போல தெரியுது, இது காதல் போல தெரியுது. அழகான சின்ன பொண்ணு போகுது, பார்த்தா பழகாத ஜோடி போல போகுது, பார்த்தா பழகாத ஜோடி போகுது. தெரியல ஜம்பு ஜம்பு. ஆமா, என்ன இது அலங்காரம்? ஏன் ஜம்பு சாக்கடைக்குள்ள நோஞ்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பெருச்சாளி பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உருண்டவன் உருப்படியா மேல வந்தானே இல்லாம என்ன சிரிப்பு நல்லா இருக்குன்னு அவன் சத்தியமா. மாமா என்ன தனியா விட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டுங்க போங்க. ஐயோ என்ன மாமா காயம்? வரும்போது பறக்கு தட்டுல ஏறுறேன், அதுல இருந்து பூமிக்கு பல்ட்டி அடிக்கும் போது ஏற்பட்ட ஞாபக சின்னங்கள். பறக்கும் தட்டுல போயிருந்தீங்களா? அங்க என்ன பாத்தீங்க? ஐயோ அப்படின்னு ஒரு கழுத வண்டியா. என்ன உனக்கு நல்ல வண்டியா கிடைக்கும்? என்ன சொல்ற? அந்த மாதிரி ஒரு குருத வண்டி, அதுல நான் ஏறி என் கைகால் நொண்டி. ஓஹோ, அப்ப அந்த குதிரை சண்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னையா என்னையா சொல்ற பண்ணி? என்னையா
என்னய்யா? என்னய்யா சொல்ற? மாமா இவங்கதான் அன்னை காப்பாத்துனாங்க. ரொம்ப நல்லவங்க மாமா. அப்படியா ஐயா? கும்பிடுற ஐயா. சாவித்திரி, நம்ம ஊரை விட்டு வந்த நேரம் சரியில்லை. உங்க அண்ணனை உடனே பார்த்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். ஐயா நாங்க வர்றோம் ஐயா. வர்றோம். வா. நான் வர்றேன். நான் வர்றேன். அண்ணே என்ன அண்ணே பாருங்க எல்லாம் ஒரு மாதிரியா? என்னதான் இருந்தால் உடம்பு சரியில்லாத அம்மாவை தனியா விட்டுட்டு இப்படி வரலாமா? ஆமா, சில்ல கோவிந்த பேசின பேச்ச நீ நேரா இருந்து கேட்டிருந்தா உனக்கு தெரியும். நீ பட்டணத்துல உட்கார்ந்துட்டு பேசுறப்பா. பணத்தை கீழே வச்சாதான் போச்சுன்னு அந்த பையன் நம்ம வீட்டு வாசப்படல வந்து உட்கார்ந்துகிட்டான்ப்பா. அமீனாவை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டை ஏலம் போடுறேன்னு சொல்றான். எப்படியாவது பணம் தயார் பண்ணு. இல்லைன்னு சொன்னா நம்ம குடும்பத்தை நடுத்தருவுல கொண்டு போய் நிறுத்தி விடுவாப்பா. கடன் தொல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி சரி, ட்ரெயினுக்கு நேரமாச்சு, வாங்க போகலாம். ராஜே, யாரப்பா இது? பொண்ணு தெரியல கண்ணு. இவர் தான் என் முதலாளி. சார், இது என் தங்கச்சி. பரவாயில்ல. என்னப்பா வந்தாங்க? கிராமத்துல எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டு பேர்ல இருக்கிற கடனை உடனே கொடுக்கணுமா? அப்ப நான் என்ன கொடுத்துட்டா போச்சு. இந்த பாராஜு, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது எனக்கு வந்த மாதிரி. இன்னும் 2 நாள்ல தயார் பண்ணிடுவோம். ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க. ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க ஐயா. தம்பி, ரயிலுக்கு நாதியாச்சுதே. என்னப்பா இப்பவே ஊருக்கு அனுப்புறியா? ஆமா சார். என்னப்பா இன்னும் 2 நாள் இருந்துட்டு நம்ம பீச், நம்ம லைட் ஹவுஸ், நம்ம மியூசியம் எல்லாம் பாத்துட்டு போக வேண்டாம்? ஐயா எல்லாம் நம்ம இடம் தானுங்க. இப்ப எங்க ஓடி போகுதுங்க? ஊர்ல பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இன்னொரு சமயம் வரும்போது பாத்துக்கிறோம். நாங்க ஆச்சுங்களா? நான் வர்றேங்க. ஆமா சார், நானும் ட்ரெயின் வரணும் போயிட்டு வரேன். ஐயா நான் வர்றேங்க ஐயா. ஐயா ஐயா வரேன். போனேன். அனார்கலி அனார்கலி அனார்கலி. யார் யானி? கோச்சுக்காதீங்க, நான் சலீம். இந்த நோட் புக் இங்க போட்டுட்டு போயிட்டீங்க. இதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இங்கே நின்னுட்டு இருக்கேன் உங்களுக்காக. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். என்ன பரிசு எடுக்கிறீங்க? பரவாயில்ல. ஐயா வேணாங்க. ஏதாவது சில்லறை கொடுக்க வேண்டாம்? ஐயா நீங்க என்ன நீங்க சில்லறை எல்லாம் கொடுக்குறேங்கிறீங்க? அடடா உங்களுக்கு இல்ல. இந்தாப்பா. பறந்து செல்லும் பைங்கிளியே மறதியாகுமா? இது நியாயமா? ஐயா உன்னை வசனமா பேச சொன்னேன். பாட்டு பாடியா? பாடு பாடு பாடு. உன்னை கண்டேடுதே, உங்களில் காணவே உள்ளம் நாடுதே. ஐயா பாடியா? நான் பணம் தர பாடு. பெண்களை பத்தி பாடு. பெண்களை பத்தி. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. உங்க அம்மா என்ன ஆம்பளையா? அநியாயமா ஒரு பொண்ணை விரட்டிவிட்டிய சண்டால பாவி. இந்த கையில வச்சுக்க, சில்லறை வச்சுக்க. இந்த ஊர்ல நீ எங்கேயுமே தலை நிறுத்தப்படாது. இதனால 10 ரூபா நஷ்டமானா சரி, நீ மரியாதையை போட்டு வேற ஊருக்கு ஓடி கொடு. ஆண்டை போல் முடிக்கும் ஆண்களின் நிலையே அந்த பரிதாபம். ஐயோ, என்கிட்ட காசையும் வாங்கிட்டு என்ன ஆண்டை நாடா சொல்லிட்டு போறடே. அனார்கலி அனார்கலி. அனார்கலி, நானும் ஜாலியா சடுக்காவல போனா. ஒரு பெண்ணுகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலையே. அனார்கலி, சலீம சலிச்சுக்காத. உன்னை பார்த்ததுல இருந்து நான். அடடா, அப்ப நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லையே. எங்க இருக்கணும்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. அனார்கலி, நாட்டு மக்கள் தான் சலீமை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் என்றால் இந்த பஸ் ஸ்டாண்டிலே அனார்கலி சலீமை பார்த்து பைத்தியம் என்று சொல்லி விட்டாள். கதையை மாத்தாத. இதெல்லாம் பெரிய தொல்லையா போச்சு. இந்த பாரு, இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு விடுவேன். அடடா, நம்ம அபிப்பிராயத்தை அவங்க கிட்ட சொல்லப்படாது. உங்க தாய் தகப்பனார பார்த்து பயப்படாத. நான் போய் நேர்ல என்ன ஐயா உன் பொண்ணை நான் நிக்கா பண்ணி போறேன் என்ன சொல்றேன்? இல்ல நின்னு பாரு. ஆமா ஆமா, இது நல்லா இருக்கு. அப்ப நம்ம உட்கார்ந்து பேசுவோமா? அதெல்லாம் வேண்டாம், எங்க அப்பா போய் கேட்டுட்டு வாங்க. அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் அல்லா பிச்சை அச்சா சாஹிப் தெருவு. அச்சா பிச்சை தெருவு இல்ல இல்ல, அச்சா சாஹிப் தெருவு. அச்சா சாஹிப் தெருவு. 1000 விளக்கு. அம்மா உனக்கு 1000க்கு ஒரு கும்பிடு. அல்லா பிச்சை சந்து, 1000 விளக்கு பொந்து. ஐயோ என்னது என்ன? அனார்கலி, யார் இந்த ஆளு? ஒன்னையும் சுத்திட்டு தெரியுதா? அது ஒரு லூசு. என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுது. நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? தப்பான அட்ரஸ் கொடுத்தேன். நேரம் அங்க போகும், அத புத்தகத்தோட உரிச்சு அனுப்புவாங்க.
ஒரு பிரேக். ஆமா, என்ன அனாதை குழந்தைகள் இல்லம் பக்கம் என்ன கூட்டிட்டு வாரீங்க? என்னன்னா இவன் வீட்டுல இருந்துகிட்டு இப்படி தின்னு துவைக்கிறானே, கொண்டாந்து இதை தள்ளிட்டு போடுவோம்னா வேணாண்ணே வேணாண்ணே, இந்த குழந்தைகள் எல்லாம் தின்னு துப்பி போடும்னே. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த வயசுல பள்ளிக்கூடத்துல சேர விட்டுருக்காரு. கேள்வி பண்ணாத, அவர் ரொம்ப நல்லவர். எத்தனை அனாதை குழந்தைகளை வச்சு காப்பாத்துறாரு தெரியுமா? ஐயோ, பத்தியா திறமை உண்டு. என்ன அநியாயம் இது? அனாதை குழந்தைகளுக்கு 5-10 சேர்ந்து இருக்கும், அதுல போய் கைய வைக்க நல்லதா? நிறுத்துங்க, எனக்கு இப்பதான் புரியுது. என்ன ஐயா வணக்கம், நீங்க என்ன அர்த்தம்? நீங்க உள்ள போ, உண்டியல் எடுத்து நான் அந்த பக்கம் ஓடி போறேன். நான் திருட போகல. அதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு என்ன போறீங்களா? நான் பணத்தை போட போறேன். ஐயா செய்யறத திருத்தி இதுல கூட பணத்தை போடுறீங்களா நீங்க? என் தேவைக்கு அதிகமா கிடைச்சா இது மாதிரி உண்டியல தான் போடுற வழக்கம். அண்ணே, அந்த உண்டியலுக்கு வாய் சின்னதுன்னு இதுல போடுங்க அண்ணே. எங்க போய் இல்ல போ. வேண்டாம்ப்பா. ஏன்? நீங்க பேசினதை எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். திருட்டு பணத்தை இந்த உண்டியல்ல போடாதப்பா. கெட்ட வழியில சம்பாதிக்கிற பணம் என் குழந்தைகளுக்கு வேண்டாம். அப்படின்னா இந்த உண்டியல்ல பணமே சேராதுங்களே. நீ என்னப்பா சொல்ற? இந்த உண்டியல்ல போடப்படுகிற பணம் அத்தனையும் நல்ல வழியில சம்பாதிச்சதாகத்தான் இருக்கும்னு நம்புறீங்களா? தவறான வழியில சம்பாதிக்கிற பணமும் எனக்கு தெரிஞ்சா அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்ப்பா. தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. இனிமே திருடாதேப்பா. ஐயா, திருட்ட வேடிக்கைக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ நான் செய்யல. சொல்ல போறியாப்பா? கெட்ட காரியத்தை செய்த எல்லோருமே ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சுதான் சொல்றாங்க. இல்லையா, நான் உண்மைத்தான் சொல்றேன். இந்த என்னை நம்பி இருக்கிறவங்க என் தாய் ஒருத்தர் தான். என்னை தவிர அவர்களுக்கு வேற ஆதரவே கிடையாது. என்னை வளர்த்து ஆளாக்கி விடுறதுக்காக அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. என்னுடைய தாயை காப்பாற்றுறதுக்காக எனக்கு தேவை சொற்ப தொகை தான். அதற்காக நான் எங்கெங்கோ வேலை தேடினேன், படா பாடுபட்டேன். ஒரு பலன் கிடைக்கும். என் தாய் பசியால சாகிறத பார்க்கக்கூடிய துணிவு. அதனால்தான் என் மனசுக்கு விரோதமா இந்த தொழில இறங்க. ஐயோ, இன்னொரு தரம் அப்படி சொல்லாத. தாயின் பெயரால திருடுறேன்னு சொல்லாதேப்பா. நமக்கெல்லாம் கண் கண்ட தெய்வம் தாய்தான். எந்த தாயும் தன் மகன் திருடி தன்னை காப்பாற்றணும்னு விரும்பவே மாட்டான். இன்னைக்கு செய்யற சின்ன திருட்டு நாளைக்கு பெரிய கொள்ளை கொலை வரைக்கும் போனாலும் போலாம். தம்பி, கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டா நீயும் சமூகத்துல ஒரு நல்ல மனிதன் ஆயிடுவேப்பா. பேங்க்ல வேலை பார்க்கிறார். ரொம்ப நம்பிக்கையான ஆள். உயிருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்துல கவலைப்பட வேண்டாம். சொல்லப்பா. திடீர்னு 7-8 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தன் பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தான் சார். அவன் முகமெல்லாம் நெருப்புல வெந்து போன மாதிரி இப்படி இப்படி இருக்கும். அவன் கையில துப்பாக்கி கூட வச்சிருந்தான் சார். எல்லாருமா சேர்ந்து என்னை அடிச்சு போட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு பார்த்தேன். இரும்பு போட்டி எல்லாம் திறந்து கிடந்தது. அப்புறம் இங்க பாருப்பா, இதில் இருக்கிற ஆட்கள்ல நீ சொல்ற அடையாளம் உள்ள ஆள் யாராவது இருக்காங்களான்னு பாரு. சார், வணக்கம் சார். ராஜ, சௌக்கியமா?
தாராவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் தானே? மன்னிக்கணும் சார், முடியாதுன்னு முன்னமே சொல்லிட்டேனே. எனக்கு கொடுக்க வேண்டிய 2000 மட்டும் கொடுத்தா போதும் சார். என்னமே சுத்த பூல் மாதிரி பேசிட்டு இருக்க? 2000 சொல்லிட்டு ஏன் உயிரை விட்டுட்டு இருக்க? தாராவை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நெக்ஸ்ட் மினிட் 2 லட்சம் ரூபாய் தர்றேன். 2 lakhs. வேண்டாம் சார், எனக்கு சேர வேண்டிய 2000 மட்டும் கொடுத்தா போதும் சார். அப்ப நீ தாராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். முடியாது. முடியாது. அப்ப உனக்கு சேர வேண்டிய 2000 ரூபாயும் கிடையாது. நீ பண்ண முடிஞ்சத பண்ணிக்கோ. அத்தா, இப்பதான் வந்தீங்களா? அதுக்குள்ள ஆபீஸ் முடிஞ்சு வச்சா என்ன? சாப்பிடுங்க. ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒண்ணுமே ஆபீஸ்ல கொடுத்து வச்சிருந்த 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 500 ரூபாய் கடனா கேட்டதுக்கு 1000 பேச்சு பேசுறாரு முதலாளி. உடனடியா ஊருக்கு பணம் அனுப்பல என்ன வீடு நேரத்துல போயிடுமே. 500 ரூபாய் தானே குறையுது. இந்தாங்கத்தா. வேண்டாங்க வேடி, கவலைப்படாதீங்க. மானம் உயிருக்கு நகை, எங்களுக்கு தானே நகை. அவசரத்துக்கு உதவாதது அழகுக்கு எதுக்கு? இதை வித்து அந்த பணத்தோட சேர்த்து அத்தைக்கு அனுப்புங்க. போலீஸ் போலீஸ், நீங்க போலீஸ் நினைச்சேன். என்ன இதெல்லாம்? அந்த பொண்ணு பின்னால சுத்தினா முதுக வீங்க வச்சுவாங்க, ஜாக்கிரதை. அண்ணா அண்ணா, யாரா? போஸ்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் 2500 ரூபாய் பணத்தை கவர்ல வச்சுக்கிட்டு இன்சூர் பண்றதுக்காக நின்று இருக்கான். வாங்க வாங்க காட்டுறேன். யார நான் காட்டி கொடுக்கறவன்? அதுக்கு ஏஜென்ட் வந்தாச்சா? புறப்படுங்க புறப்படுங்க புறப்படுங்க. தூணுக்கு பக்கத்துல அவனேதான் அவனேதான். யாரையாவே பெரிய இவனாட்டை கியூல முன்ன போய் நிக்கிறிய? யாராவது? உங்க பாட்டை விட்டு கியூவா? இல்ல இல்ல, உங்க பாட்டை விட்டு கியூ தான். பாருயா, ஓங்கி அரைஞ்சானா தெரியுமா? தெரியுமா? நாயனா அடிக்கிறது எங்க சாண்டான ஓங்கி கொடுத்தானா உன் வாயில இருக்கிற பல்லு 32 பதினாலு உண்டு. என் கையான புளி மரபடி போயிருக்கா, கொடுத்தா தலையை உருண்டு.